யாரோ சகோதரி சாந்தி அமலோர் அவர்களையும் வருக வருகிறேன் கரம் அடுத்து எம் பள்ளியின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் டாக்டர் எம் பள்ளியின் அருள் சகோதரி தாளாளர் அருள் சகோதரி பிராங்க் அவர்களையும் வருக வருகிறேன் இரு கரம் குறித்து வரவேற்கின்றேன். மேலும் மாற்றுத்திறனாளர் இளத்தலைவி அருள் சகோதரி ஜோஸ்பி மேரி அவர்களையும் வருக வருகிறேன் மனமுடிந்த வரவேற்கின்றேன். மேலும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நிர்மலா பெண்கள் மேல்நிலை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களையும் வருக வருகிறேன் கரம் கொடுத்து வரவேற்கிறேன். அடுத்து என் பள்ளியின் ஒளி விளக்காக திகழும் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி எலிசபெத் அவர்களையும் வருக வருகிறேன் கரம் கொடுத்து மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். மேலும் வலிமை மிக்க தூண்களாக சிலரும் அனைத்து ஆசிரியர்களையும் வருக வருகிறேன் வரவேற்கின்றேன். மேலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் முழு ஒத்துழைப்பு நல்கி வரும் அனைத்து பெற்றோர்களையும் வருக வருகிறேன் கரம் கொடுத்து அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் தன் அழகிய சிறகுகளால் சிறகடித்து பறந்து வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி நிர்மலா பெண்கள் பள்ளியிலும் கல்வி பூஞ்சோலையில் தேடை வருக வந்திருக்கும் வண்ணத்து பூச்சிகளாம் என் பள்ளி மாணவிகள் ஒவ்வொருவரையும் வருக வருகிறேன் கரம் கொடுத்து வரவேற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருகிறேன் கரம் கொடுத்து வரவேற்கின்றேன். வணங்கிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். உலகின் முதல்வனாகவும் இயற்கையின் தலைவனாகவும் விளங்கும் நமது இறைவனை நம் அன்னை மொழியாம் தமிழ் வழி மூலம் வரவேற்று வருகின்றனர் என் பள்ளி மாணவிகள்.
வருகிறாள் என் பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவி வருகிறார். My name is Sri. Today I am going to speak about my school. I am studying second standard in Dr. K.T. Nirmala Girls Primary School, Ayamnagar in Chennai. My school was started in 1999 with 69 students. It has been 26 years. It is a minority institution started to improve girls' education. My school serves as kind and excellent. My school teaches. I love my school, its teachers, aunties, and my friends. School is the first place where we learn new things and find new friends. My school is very big and beautiful. We play in the beautiful playground. We have morning and evening prayers. I love my school. School is my second home. I'm proud of my parents who choose the finest place to study. Thank you everyone. பாட பிறரிடம் அன்பு கொண்டு வார்த்தால் ஆட வருகின்றனர் என் பள்ளியில் 3 மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவிகள். சந்தோஷம்
இன்று நாம் பார்க்க போற தலைப்பு நம் மாணவிகளுக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு தான். காலையில் 7 மணிக்கு எழுந்துதேமா அம்மா ப்ளீஸ்மா இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறவா அப்படின்னு சொல்ற வீடு நமக்கு சந்தோஷித்தா இல்ல காலையில எழுந்துச்சு யூனிஃபார்ம் போட்டு பேக மாட்டி எல்லா நண்பர்களோடையும் ஆட்டம் போடுற ஸ்கூல் நமக்கு சந்தோஷத்தா தான் பார்க்க போறோம். இதை பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்டும் 2 டீமா ரெடியா இருக்காங்க. நாங்க பட்டிமன்றம் செய்த ஆல்ரெடி நீங்க பார்க்கவும் நீங்க கேட்கவும் நீங்க ரெடியா வாங்க பட்டிமன்றத்துக்குள்ள போலாம். முதலாவதாக பேச வருகிறார் நான் 2ஆம் வகுப்பு மாணவி வீட்டை பற்றி பேச வருகிறார் நான் எலினாசி. அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போகிற தலைப்பு வீட்டை பற்றி. மேடம் வீடு வாங்க ரொம்ப சிறந்தது. ஸ்கூலுக்கு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருகிறது. காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், பழக்குடக்கணும், குளிக்கணும். ஐயோ மணி ஆயிடுச்சு என என் அம்மா தினமும் கத்துவாங்க. ஆனால் வீட்டில் லீவுனா 10 மணி வரைக்கும் தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். வீட்டில் இருந்தால் எனக்கு பிடித்த டிவியை பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வளர்க்க எழுதணும், அதனால தாங்க ப்ராஜெக்ட் பண்ணணும். அதனால தாங்க சொல்றேன் வீடுன்னு சொன்னா நம்ம தாவி, ஸ்கூல்னு சொன்னா நம்ம தாவி. நன்றி வணக்கம். அப்படின்னா ஸ்கூல்னா இவ்வளவு
கொடுப்பார்கள். ஆசிரியர்கள் ஸ்டார் போட்டு ஊக்குவிப்பார்கள். லைட் டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள். வீட்டுல நான் தனியாரு. ஸ்கூலுக்கு போனாதான் எனக்கு ஒரு கேங்கே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடலாம், படிக்கலாம். ஆகவே என் பள்ளியில் படிப்பதுதான் மிகச்சிறந்தது என என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்னா ஸ்கூலுக்கு போனா இவ்வளவு அருமைகள் இருக்கா? இவ்வளவு நாள் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கவங்களா ஸ்கூலுக்கு போங்க, வீட்லயே பண்றாங்களே, வாங்கல இவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துருவோம். அடுத்ததாக பேசுகிறீங்களா நம் 2ஆம் வகுப்பு மாணவி அசீஃபா. அனைவருக்கும் வணக்கம். காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை உணவது விளையாட்டு என்று பாரதி சொன்னார். ஆனா நம்ம காலை மட்டுமா படிக்கிறோம்? செகண்ட் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், சம்மர் கிளாஸ், பிக்னிக் கிளாஸ். லீவுனா கூட நிம்மதியா இருக்க முடியல. எங்களுக்கு நிம்மதி வேணும், சுதந்திரம் வேணும். அது எங்க வீட்டில் தான் இருக்கும். எங்க மிஸ் ஒரு நாள் போட்டா எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? எக்ஸாம் சொல்லையும் இருக்காது. நன்றி, வணக்கம். அப்படின்னா மிஸ் இல்லைன்னா இவ்வளவு அருமைகள், அப்படின்னா இவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்கவங்களாம் மிஸ் இருந்தாதான் ஜாலியா இருக்குன்றாங்களே, வாங்கல இவங்களும் என்ன பேச போறாங்கன்னு பார்த்துக்கிறோம். அடுத்ததாக பேசுவீங்க நம் 1ஆம் வகுப்பு மாணவி சம்யுக்தா. அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கு போறது ஒரு டைம், ஆனா கையில 6 மணிக்கு எழுது கஷ்டம்தான். அப்பதான் எதிர்காலத்துல பெரிய பொதுப்புள்ள பதவி கிடைக்கும். வீட்டுல டிவி பார்த்தால் கண்ணு கெட்டு போகும். ஸ்கூலுக்கு வந்து போர்டை பார்த்தால் அறிவு வளரும். நாளைக்கு ஜெயிச்சு பிள்ளையை நினைச்சு பார்த்து இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகக்கூடாதா? இனிமே அழாம ஸ்கூலுக்கு வரீங்களா? நன்றி, வணக்கம். அப்படின்னா ஸ்கூலுக்கு போனா இவ்வளவு அருமைகள் இருக்கு. இவ்வளவு நாள் நம்மளுக்கு இது தெரியாம போச்சு பாருங்களேன். அடுத்ததாக பேச வருகிறேன் நம் 1ஆம் வகுப்பு மாணவி அனன்யா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படின்னா இதனாலதான் நம்மளுக்கு முதுகுவலி வருதா? இவ்வளவு நாள் நம்மளுக்கு இது தெரியாம போச்சு பாருங்களேன். அடுத்ததாக பேசுறீங்க நம் 2ஆம் வகுப்பு மாணவி நிகரில்லாள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இப்பள்ளிக்கும் நடுவர் அவர்களுக்கு நான் பேச வந்தது பள்ளியை பற்றி. நடுவர் அவர்களே, ஸ்கூலுக்கு வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வீட்டிலே இருந்தா சோம்பேறியா தான் முடியும். ஸ்கூல்ல படிச்சுட்டா கஷ்டம்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம உடம்பு சாகும். குட்டி கொடுத்தா காசு சாக முடியும். இதெல்லாம் இலவச தான். நம்ம வீட்டுல இருந்தா செலக்குட்டி, ஸ்கூலுக்கு வந்தாதான் சிங்கக்குட்டி. என்னது ஸ்கூலுக்கு வந்தாதான் சிங்கக்குட்டி. நன்றி, வணக்கம். அனைத்து குழந்தைகளும் மிக அருமையாக பேசியுள்ளார்கள். நம் வீடு, நம் கூடு, நம் பள்ளிக்கூடம், நம் வானம். ஒரு பறவை வீட்டுக்குள்ளே இருந்தால் பறக்க முடியாது. ஆனால் வானத்தில் பறந்தால் உலகம் தெரியும். காலையில ஸ்கூலுக்கு போங்க, மாலை வீட்டுக்கு வாங்க.
First prize says Samantha Mary. Second prize Rishi Priya. மனிதர் அனைவரையும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துடன் வாழ்ந்தால் நம் மனிதன் உலகில் வெற்றி பெறும் என்னும் கருத்தை சுழலாம் நாடகத்தின் மூலம் தெரிவித்து வருகின்றனர் எம் பள்ளியில் 3 மற்றும் 4ஆம் வகுப்பு மாணவிகள். மக்கள் இல்லையா?
প্রজাপতি ঘুরি 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 ঘুরে যায়